அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூஸ்வலான ரெசிபி வீடியோ கிடையாதுங்க. ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, 5 மினிட்ஸ்க்குள்ளார நான் ஒரு ரெசிபியை செஞ்சு முடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த சேலஞ்சை எனக்கு கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, யாச்சோஸ் மாம்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அந்த சிஸ்டர். அவங்க தான் எனக்கு இந்த 5 மினிட்ஸ் சேலஞ்சை எனக்கு கொடுத்தாங்க. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு ரெசிபியை செஞ்சு முடிக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி யாச்சோஸ் மாம்ஸ் கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சிஸ்டர் அந்த சேனலில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாக இருக்கும். நீங்கள் உங்களோட பொன்னான நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த யாச்சோஸ் மாம்ஸ் கிச்சன் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே ரொம்ப ஒர்த்தபுளான வீடியோ தாங்க. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தபுளான வீடியோ தான் அந்த சேனலில் அந்த சிஸ்டர் போட்டிருக்காங்க. ரொம்பவே க்ரியேட்டிவான பர்சன் அவங்க செய்கிற ஒவ்வொரு ரெசிபியுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் இந்த சேனலை, அதாவது யாச்சோஸ் மாம்ஸ் கிச்சன் அப்படிங்கிற சேனலை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் சேலஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் கேப்சிகம் புர்ஜி தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் காலிஃப்ளவர் காமிச்சல்ல, அந்த காலிஃப்ளவரில் ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து அதில் உள்ள பூக்களை இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த காலிஃப்ளவர் புர்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸு பல்லாரி வெங்காயத்தை எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரியே ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சு முடிக்கணும். அதனால இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணால் தான் அது சீக்கிரமாக வெந்து வருங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதில் பாதி அளவு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேங்க. நான் காலிஃப்ளவர் கேப்சிகம் புர்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போது இங்கே உள்ள டீஸ்பூன் இருக்குது பாருங்கள். இந்த டீஸ்பூனால் தான் இங்கே உள்ள எல்லா மசாலா தூளையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க நான் இன்றைக்கி. ஸோ இந்த அளவு டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது பட்டை கிராம்பு தூளுங்க. 3/4 டீஸ்பூனு பட்டை கிராம்பு தூள் எடுத்துருக்கிறேன். பிரியாணிக்கெலாம் மசாலாவுக்கு போடுவோம்ல, பிரியாணி மசாலா, அந்த பட்டை கிராம்பு தூள் தாங்க இது. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் தேவைப்படுங்க இந்த ரெசிபிக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இந்த காலிஃப்ளவர் பூக்களை இந்த கொதிக்கிற தண்ணியில் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் ஆனதுக்கு பின்னாடி தண்ணி இல்லாமல் காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க இந்த பவுலில். அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஃப்ளாரட்ஸ் எல்லாம் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் லைட்டாக மிக்ஸியை ரன் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அரைச்சி எடுத்தால் தான் அந்த புர்ஜி மாதிரி எஃபெக்ட் வரும். அதனால தான் இந்த காலிஃப்ளவர் பூக்களை லைட்டாக அரைச்சி வச்சுக்க சொல்கிறேன். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதுங்க. இந்த மாதிரி கிரானியூல்ஸ் மாதிரி அரைச்சா போதும். ரொம்ப அரைச்சிங்கன்னா அது மாவு மாதிரி ஆகிடுங்க. அப்புறம் டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கிரானியூல்ஸாக அரைச்சிக்கிட்டால் போதுங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. பேனு நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிறேங்க நான். இப்போது மணி கரெக்டாக 1:45 ஆகுதுங்க. நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1:50க்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சு முடிக்கிறேனா இல்லையா அப்படின்னு பார்க்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு.
இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும், பிரச்சனை இல்லை. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதோட சேர்த்துக்க போகிறேங்க. இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் நான் இதிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் படபடன்னு தான் இருக்குது, 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாங்க. அதை கட் பண்ணி வச்சுருக்கிற பழுத்த தக்காளியை நான் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் இல்லையா, அதனால நல்லா கனிஞ்ச பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிட்டா தான் அது சீக்கிரமாக வேகும். அதனால தான் நான் இந்த மாதிரி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கேப்சிகமையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. இந்த கேப்சிகம் வேகிறதுக்கு நான் நிறைய டைமெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த கேப்சிகம் வேகிறதுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுது ஆகும். அதனால நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே மசாலா தூள் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இது பச்சையாக, அதாவது வெந்தும் வேகாமலையும் க்ரன்ச்சியாக சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சேலஞ்சை செஞ்சு முடிக்கணும் இல்லையா, அதனால கேப்சிகம் வேகிறதுக்கு நான் ரொம்ப நேரம் டைம் கொடுக்கல. உடனே நான் இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேங்க. நான் சொன்ன எல்லா மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு தூளை தவிர்த்து மீதி எல்லாத்தையும், கொத்தமல்லி தழை உள்பட எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை கிராம்பு தூளை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த கேப்சிகம் வெந்து வேகாமலே இருந்தால் அந்த க்ரன்ச்சியான டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்ம இந்த புர்ஜியை சாப்பிட்றப்போ நம்ம பல்லில் கேப்சிகம் அகப்படும். அந்த சமயத்தில் கடித்து சாப்பிட்ற மாதிரி அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்டு கேப்சிகமோட க்ரன்ச்சி டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ரன்ச்சியான கேப்சிகம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால தான் நான் கேப்சிகம் வேகிறதுக்கு நிறைய டைம் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மினிட்ஸு கூட நீங்கள் இந்த கேப்சிகம் வேகிறதுக்கு அலோவ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் நிறைய நேரம் வேக வைக்கல கேப்சிகம்மை. இப்போது இங்கே பாருங்கள், மசாலா தூள்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியாக பட்டை கிராம்பு தூளையும் நான் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நான் அரைச்சி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேங்க. இப்போவே மணி 3 நிமிஷம் 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 1.5 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான். பாருங்கள், இப்போது 1:50 ஆகிறதுக்கு இன்னும் 1 மினிட் தாங்க இருக்குது. கரெக்டாக சீக்கிரமாக நான் செஞ்சு முடிக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் கேப்சிகம் புர்ஜியோட டேஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், மணி 1:50 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் கடகடன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. நம்மளோட காலிஃப்ளவர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மணியும் கரெக்டாக 1:50 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இந்த ரெசிபியை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 5 மினிட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுங்க.
ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து கூடுதலாக போயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் கரெக்டாக இந்த சேலஞ்சை செஞ்சு முடிச்சுட்டேன்னு தான் நினைக்கிறேன். 3 செகண்ட்ஸ் தானே, பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மினிட்ஸ் சேலஞ்சை நான் இன்னொரு யூடியூப் ஃப்ரெண்டுக்கும் பாஸ் பண்ண போகிறேங்க. அவங்களுக்கு என்ன சேலஞ்சு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, 5 மினிட்ஸ்க்குள்ளார குக்கிங் ரெசிபியாக இருந்தால் 5 மினிட்ஸ்க்குள்ளார பண்ணணும். அப்படி இல்லை ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணுறதா இருந்தால் 5 நிமிஷத்துக்குள்ளார 2 டிஷ்ஷஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. இந்த சேலஞ்சை நான் வந்து யாருக்கு பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, மாதவி கார்த்திக் தமிழ் விலாக் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க இந்த சிஸ்டர். இந்த சிஸ்டருக்கு தான் நான் இந்த சேலஞ்சை பாஸ் பண்ண போகிறேங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க நிறைய விலாகு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபீஸ், நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அவங்களோட சேனலை இன்னும் விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட சேனலுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.